இன்று நாம் பார்க்க இருப்பது அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவை பற்றிதான். யார் இவர்? இவருடைய சிறப்பம்சங்கள் என்ன? இயேசுவுக்காக என்னவெல்லாம் செய்தார்? என்னென்ன தியாகங்கள் செய்தார்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் பின்பு எப்படி ஊழியம் செய்தார்? இவர் எப்படி இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம். யாக்கோபு என்றால் எத்தன், தட்டி வீழ்த்துகிறவன், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு ஜேக்கப் என்றும், புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுக்கு ஜேம்ஸ் என்றும் கூறப்படுகின்றது. இயேசுவின் சீடர்களில் யாக்கோபு என்ற பெயரில் இருவர் உள்ளனர். அதில் ஒருவர் செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, இன்னொருவர் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. இன்று நாம் பார்க்க இருப்பது செபதேயுவின் குமாரன் யாக்கோபை பற்றிதான். இவரின் தகப்பன் பெயர் செபதேயு, தாயின் பெயர் சலோமி, சகோதரனின் பெயர் அப்போஸ்தலனாகிய யோவான். இவரின் தகப்பன் செபதேயு மிகவும் கோபக்காரராம். அவரிடம் இருந்து இவர் கோபத்தையும் பழிவாங்குதலையும் கற்றுக்கொண்டு ஒரு ரவுடியாக இருந்தாராம். இயேசு யாக்கோபையும் யோவானையும் சீஷர்களாக அழைக்கும் போது இருவரும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் இயேசு அழைத்தவுடன் அவர் பின் சென்று விட்டார்கள். அவர் பின் சென்று சீஷர்களாக அப்போஸ்தலராக மாறிவிட்டார்கள். இயேசுவுக்கு இந்த யாக்கோபையும் யோவானையும் மிகவும் பிடித்திருந்தது. எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் சுலபமாக செய்து விடுவார்களாம். இயேசுவோடு கூட எப்போதும் அதிகமாக ஒட்டிக்கொண்டே இருப்பது இந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் தான். ஆனால் இந்த யாக்கோபுக்கு கிறிஸ்துவை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு ஒன்று இருந்தது. இயேசுவே, நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது எங்களில் ஒருவன் உமது வலது பக்கத்திலும் மற்றவர் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்ற தங்களது விருப்பத்தை தெரிவித்தார்கள். அவர்கள் ஆசை பெரிதாக இருக்கலாம், சுயநலமாக இருக்கின்றதே என்று கூட நமக்கு தோணலாம். ஆனால் அவர்கள் கேட்டதை கவனித்து பார்ப்போமானால், இயேசு ராஜா என்றும் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டென்றும் ஒரு நாள் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்றும் நம்பினார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகின்றது. இப்படி அவர்கள் கேட்டது மற்ற சீஷர்களுக்கு பொறாமையையும் எரிச்சலையும் கொண்டு வந்தது. ஏன்பா